Hey guys, what's up? This is Chindraj talking to you. Friends, in this lesson, we are going to learn an amazing spoken English tips through Tamil. So, are you ready to learn? Let's get started. So, my dear lovable viewers and dear subscribers, in this lesson, we are going to learn an amazing spoken English tips. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டோ அல்லது அவங்களோட ஹெல்த் பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா பொய் சொல்றத விட்டுரு, பொய் சொல்றத விட்டு விடு, அங்க போறத விட்டு விடு, இங்க வர்றத விட்டு விடு. சோ இங்க வர்றதுனால எதனா டேஞ்சர் இருந்துச்சுன்னா இங்க வர்றத விட்டு விடு, அந்த படம் பாக்குறத விட்டுரு, மொபைல் யூஸ் பண்றத விட்டுரு. சோ இந்த மாதிரி விட்டுரு அல்லது விட்டு விடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல அடிக்கடி நிறைய சென்டென்சஸ் பேசுறோம். அப்படி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். சோ இந்த மாதிரி விட்டு விடு அப்படின்னு சொல்றதுக்கு கிவ் அப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். சோ அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். சோ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். விட்டு விடு அப்படின்னா கிவ் அப். ஓகே, விட்டு கிவ் அப். கிவ் அப் plus verb plus ing. Give up plus verb plus ing plus other words. Okay friends, very simple. Give up plus verb plus ing plus other words. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் விட்டு அல்லது விட்டு விடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்ண போறோம். சோ இப்போ உங்களுக்கு சென்டென்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So look at this. Give up telling a lie. Give up telling a lie. பொய் சொல்றத விட்டுரு, பொய் சொல்றத விட்டு விடு. இன்னைக்கு கூட அதை விட்டுரு, தலைமுடியிரு. பொய் சொல்றத விட்டுரு, பொய் சொல்றது இட்ஸ் நாட் குட், இது சரியில்லை. சோ கிவ் அப் டெல்லிங் அ லை. கிவ் அப் டெல்லிங் அ லை. ஓகே, அண்ட் கிவ் அப் ஸ்மோக்கிங். சோ ஸ்மோக் பண்றது ரொம்ப டேஞ்சர். ஸ்மோக் பண்றத விட்டுரு. கிவ் அப் ஸ்மோக்கிங். கிவ் அப் ஸ்மோக்கிங். ட்ரிங்க் பண்றத விட்டுரு அப்படின்னா கிவ் அப் ட்ரிங்கிங். கிவ் அப் ட்ரிங்கிங். அண்ட் கிவ் அப் eating chocolate. Yes, சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லுவோம் give up eating chocolate. சாக்லேட் சாப்பிடுறத விட்டுருங்க. give up eating chocolate. give up eating chocolate. So give up plus verb plus ing வருது eating. So chocolate. give up eating chocolate. சாக்லேட் சாப்பிடுறத விட்டுருங்க. and give up going there. அங்க போறத விட்டுருங்க. அங்க போறத விட்டு விடு. அங்கெல்லாம் போகாதடா, உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. சோ அங்க போறத விட்டு விடு. Give up going there. Give up going there. இத செய்யறத விட்டுரு. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இத செய்யறத விட்டுரு. Give up doing this. Give up doing this. இத சொல்றத விட்டுரு. Give up saying this. Give up saying this. இத வரையறத விட்டுரு. Give up drawing this. Give up drawing this. சோ இந்த மாதிரி எதையெல்லாம் விட்டு விடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இந்த கிவ் அப் பிளஸ் verb plus ing அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உங்களால ஈஸியா மேக் பண்ண முடியும். சோ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் வெரி சிம்பிள் டாஸ்க். ஓகேவா? இங்கிலீஷ் பேசுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. டசன்ட் மேட்டர். So you have to take practice this. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.